அழைப்பை ஏற்று நீங்க வந்தீங்க. இது சின்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் உங்களுடைய எல்லாருடைய கோஆபரேஷன் நிறைய நல்லா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த நாளுடைய தன்மை அப்படி. 2009 ஜூலை 2ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வந்து டெல்லி ஹைகோர்ட் கொடுத்தாங்க. ஏபி ஷா அண்ட் முரளிதரன் ஜட்ஜஸ் கொடுத்தது. அதில் என்னன்னா கன்சென்சுவல் செக்ஸ் இஸ் நாட் கிரைம் வித்தின் த அடல்ட்ஸ் இன் த பிரைவேட் ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வயதுக்கு வந்த இருவர் வைத்துக்கொள்ளும் தனியறையில் வைத்துக்கொள்ளும் பாலுறவை குற்றமாக கருதக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கான நாள் தான் இது. அந்த தீர்ப்பு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு எங்களுடைய மாற்று பாலிருப்பு மற்றும் மாற்று பாலின அடையாளங்கள் கொண்ட மக்கள் நிறைய பேர் வெளியில் வந்து நாங்கள் இன்னார் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வெளியில் வந்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 11/12/13 11/12/13 தேதி 12ஆம் மாதம் 2013 வருஷம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, அந்த ஐபிசி 377 நாங்கள் வந்து தடை செய்யவோ அல்லது நீக்கவோ மாற்றவோ எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. பாராளுமன்றம் தான் அதை செய்யணும், பாராளுமன்றத்தை தான் நீங்கள் அணுகணும் அப்படின்ற ஒரு மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்தாங்க. அது மூலிமா எங்களுக்கு 20 வருஷம் பின்னோக்கி சென்றுட்டோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசலை. அந்த ஜூலை 2ஆம் தேதி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, அந்த நாள் எங்களுடைய மக்கள் எல்லாருமே சுதந்திரமாக வெளியில் வந்த நாள். அந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே சகோதரன் அமைப்பு கடந்த 22 வருஷமாக எல்ஜிபிடி மக்களுக்காக தொடர்ந்து ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள் குறித்த வேலைகள் செஞ்சுட்டுருக்கு. தமிழ்நாடு எல்ஜிபிடி ஐக்யூ இயக்கம் பல இளம் தலைமுறை எல்ஜிபிடியினரை வந்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு கம்மிங் அவுட்டை பற்றியும் அவர்களுக்கான நல்ல உரிமை சார்ந்த விஷயங்களையும் அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. அதோடு கூட மிஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனும் இந்த நிகழ்வில் கலந்துட்டுருக்காங்க. இங்கே நாங்கள் நடத்த போகிறது என்னென்னா, பேனல் டிஸ்கஷனில் ஏன் வந்து 377 எங்களை விட்டு போகணும், எதனால் இந்த 377 எங்களுக்கு கூடாது அப்படின்ற விஷயமும், இதனால் எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, பெற்றோர் மூலயமா நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, சமூகத்தின் மூலயமா சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, குறிப்பாக எல்ஜிபி மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்றத ஒரு பேனல் டிஸ்கஷனும், அதை தொடர்ந்து சகோதரனுடைய நிறுவனர் தலைவர் சுனில் மேனன் அவர்களுடைய தலைமையிலும் விமன் லாயர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி திருமதி ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்களுடைய தலைமையிலும் 2 பேருடைய தலைமையிலும் எங்களுடைய மக்கள் எல்லாருமே சேர்ந்து வானவில் பலூன்களை வந்து சுதந்திரமாக பறக்க விட போகிறோம். அந்த நிகழ்வும் நடக்க இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே இருந்து அந்த நிகழ்வை பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. செக்ஷன் 377 பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜிபிடி கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட இல்லை வந்து மீதி பேர்லாம் வந்து எப்படி வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியும் அவங்க இருக்கிற மாதிரி வந்து வீடு கிடைக்கிறது கஷ்டம், பேங்க் அக்கௌண்ட் கிடைக்கிறது கஷ்டம், இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஆஃபீஸ்ல வந்து சரியாதான் எப்படி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு அது கூட அவங்களால சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த செக்ஷன் இருக்கிறதுனால இன்ஃபேக்ட் இந்த செக்ஷனை பற்றியே நிறைய பேருக்கு ரொம்ப தெரியாது, கம்யூனிட்டி மக்களுக்கே வந்து ரொம்ப கிளியரா தெரியாது. அதாவது இந்த செக்ஷன் வந்து தன்னை வந்து கேயாவோ லெஸ்பியனாவோ பைசெக்சுவலாவோ டிக்ளேர் பண்றது கிரிமினலைஸ் பண்ற ஒரு செக்ஷன் இல்லை. இது வந்து அந்த ஆக்டை மட்டும்தான் கிரிமினலைஸ் பண்ற ஒரு செக்ஷன். ஆனாலும் வந்து ஒரு வெளியில போய் மக்களால அதை பத்தி அப்ப கூட பேச முடியாது, அதை பத்தி கல்யாணம் பண்ண முடியாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து தினசரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. பிளஸ் நீங்க வந்து வெளியில போய் சொன்னீங்கன்னா எல்லாரும் இன்னும் வந்து எல்லாருக்கும் அவ்வளவா தெரியாது இதை பத்தி. நீங்க வந்து ஓப்பனா பேச முடியாது, சொல்ல முடியாது நான் வந்து லெஸ்பியன் தான், கே தான், பைசெக்சுவல் தான் அப்படின்றது. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனா இருந்தா அதுவும் வந்து அவங்க டிரான்சிஷன் ஆயிட்டாங்கன்னா, இல்லைன்னா வந்து அவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மீதி பேர் நம்மள வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த பயத்தினால இந்த செக்ஷன் 377 அதனாலதான் போகணும். ஏன்னா அது போனாதான் வந்து அட்லீஸ்ட் பேச ஆரம்பிக்க முடியும், ஒரு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க முடியும். ஏன்னா வந்து
ஒரு லீகல் அக்செப்டன்ஸ் வந்த பிறகுதான் வந்து மீதியெல்லாம் நம்ம கேட்கவே முடியும், சொல்லவே முடியும். Thank you.